அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இன்னைக்கு ஒரு பெரிய விருந்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. ஆமாங்க, ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. நான் வெஜிடேரியன் சாப்பாடுனா அது ஒரு தனியாக விருந்து, வெஜிடேரியன் சாப்பாடுனா அது தனியாக விருந்து, இப்படி பல வகைப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த விருந்தை ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த விருந்துக்கு அப்போ பஸ்ஸு காரில் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ள கிராமத்திலேருந்து ஒரு 4 நண்பர்கள், வாலிப பசங்க, எல்லாம் 22, 25, 26 வயசுல வாலிப பசங்க அந்த விருந்துக்கு சாப்பிட்றதுக்காக தான் ஊர்லேருந்து கிளம்புறாங்க. இந்த ஊர்லேருந்து காலைல கிளம்புனா மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிடலாம். 7-8 கிலோமீட்டர் இருக்கும் அந்த விருந்து சாப்பிட்றணும். ஆனால் அந்த விருந்தை தவற விடவே கூடாது. அப்படிப்பட்ட அற்புதமான விருந்து. இந்த 4 வாலிபர்களும் விருந்து சாப்பிட்றதுக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்பிட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போனவுடனே, மாப்பிள்ள எல்லாம் ஒரே டயர்டாக இருக்குது, ஒரு டீ அடிக்குமாடா அப்படிங்கிறாங்க. குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு 4 பேர் கடையில் உட்காடுறாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும், வேணாண்டா, விருந்தை நல்ல தரவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, டீக்கெல்லாம் ஒன்று குடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. சும்மாறா இவன் இந்த பையடா அப்படின்னு சொல்லிவிட்டு 3 டீ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 டீ சொல்லிவிட்டு வடை ஒன்று, மாப்பிள்ளை வடை ஒன்று சாப்பிட்லாமா, வடையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த இன்னொரு டயர்டாகிட்டு, மாப்பிள்ளை ஏதாச்சும் கடை இருக்கான பறவை ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். அதோன்னு பார்த்தா ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே போனாங்க. முறுக்கு, கடலை மிட்டாய் எல்லாம் இருந்துச்சு. வாங்கடான்னு ஆளுக்கு 2 முறுக்கு கடலை மிட்டாய் தின்ட்டு ஒரு டீயை சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்றியே? எப்பப்பா எனக்கு வேணாம்ப்பா, இதை இன்னும் 2 கிலோமீட்டர் ஒன்றா வந்துட போகுது, அங்கே போய் சாப்பாடே சாப்பிட்லான்னு. சரியான கசி பிடிச்ச பேடாங்க. இவன் அழைச்சிட்டே வந்திருக்க கூடாது, ஏசிக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னு, மாப்பிள்ளை இடம் இப்படி இருக்க, ஏதாவது சாப்பிட்டா தேவைடான்னு சொல்லி பார்த்தோன்னே அந்த கடையில் பார்த்தா அது பிஸ்கெட்டு, பப்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. அது 2 வாங்கி போட்டு ஒரு டீயை குடிச்சு விட்டு, பாடு திருப்தியாக இருக்குது. இப்போ 2 சாப்பிட்றாரு சார். இல்லைப்பா இதை வந்துட்டு அங்கே வந்து சாப்பிட்றான், எனக்கு வேணான்னு அவர் சொல்லிட்டாருங்கன்ட்டு 4 பேரும் நடந்து போகிறாங்க. விருந்து ஏற்பாடு பண்ணுற இடத்துக்கு ரீச் ஆகிட்டாரு. பார்த்த உடனே ஏகப்பட்ட சந்தோஷம். இங்கேருந்து தடமடனால விருந்து. இங்கேயே பார்த்தீங்கன்னா என்வி சாப்பாடு அப்படியே மூக்கில் அவ்வளோ வாடம் அடிக்குது. உள்ளே போனாங்க. அந்த பெரிய தனவந்தர் இந்த 4 வாலிபர்களையும் எல்லாரும் கூட சேர்த்து, வாங்கப்பா வாங்க வாங்க உட்காருங்க, இந்த வசதியில் உட்காருங்க, அப்பா இங்கே இலவந்த போடுங்கன்னு சொல்லி பார்த்தா என்வி சாப்பாடுங்க. விதமடமாக காடை, கவுதாரி, மட்டன் எல்லாம் விதவிதமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. வேலையில் வச்ச உடனே இதை சாப்பிடாம பொண்ணு சாப்பிடாம போனான் பார்த்தீங்களா, அந்த ஆள் வெளுத்து வாங்குறான் சாப்பாடு. இந்த 3 பேரும் டீ, வடை, பன்னு, பஜ்ஜி கிஜின்னு சாப்பிட்டு போனாங்கல்ல, ஒரு கறி துண்டு எடுத்து வாயில் வைக்கிறாங்க. எதுக்கிடிக்கிட்டு எதுக்கு சாப்பிடவே முடியல, பிரித்து சாப்பிடவே முடியல. சும்மா வேண்டாம் வெறுப்புக்காக அதையும் இதையும் வாயில் வச்சுட்டு கை போயிட்டாங்க. அப்போ தனவந்தர் பார்த்துட்டு, எப்போ நீங்கள் சரியாக சாப்பிட்லையே அப்படி? இல்லை சார், நாங்கள் நடந்து டயர்டாகிறதுனால இடையில கொஞ்சம் டீ, வடை கடைலாம் சாப்பிட்டோம், அதான் சாப்பிட முடியல. நீ சாப்பிட்றியப்பா? இவன் எதுவுமே சாப்பிடாம விருந்து தான் சாப்பிடணுன்னு வந்த பேங்க் சொன்னேன். என்ன புரியுதாப்பா? வாழ்க்கையில் வாலிபராக இருக்க நீங்கள் கல்யாணன்ற ஒரு பெரிய விருந்து வர வரைக்கும் அந்த விருந்துக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த பையனை மாதிரி ரசித்து ருசித்து சாப்பிட்லாம். அதுக்கிடையிலேயே டீ சாப்பிட்ற மாதிரி, வடை சாப்பிட்ற மாதிரி, பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த கல்யாண விருந்து வைக்கிற அந்த கல்யாணன்ற விருந்தில் நீங்கள் சுவைச்சு சாப்பிடவே முடியாது. இன்றைக்கி சூழலில் எல்லா வாலிபர்களில் சில வாலிபரோட நிலைமை அப்படிதான் இருக்குது. கல்யாணம் வர்றதுக்குள்ளேயே தன் வாழ்க்கையை வீணடிச்சிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த வித டேஸ்ட்டும் உணவு இல்லாமல் இவங்களுக்கும் வீணாக்கி வரக்கூடிய பெண்களுக்கும் நல்ல வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிடுறாங்க. தயவு கூர்ந்து கல்யாணம் என்ற விருந்து உங்களை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது. அதுவரையில் இடையில் டீ, வடை, பூரியா, மஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடாம அந்த கல்யாண விருந்துக்காக உங்களை தயார் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் உங்களை நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி.